ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மாவுடைய ஸ்டைல் வடகறி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 8 பல் பூண்டு, 8 துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு ஊற வச்சது, கடலைப்பருப்பு ஒரு 3 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அது போட்டு நைஸாக கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வந்ததை இட்லி தட்டில் போட்டு நல்லா உருட்டி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பண்ணுவாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு வடை மாதிரி பொரிச்சு எடுத்து பண்ணோம்னா ஓவர் ஃபேட்டாக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு இட்லி மாதிரி வேக வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு சூடானதும் இட்லி மாதிரி வார்த்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வடகறி செய்ய பேஸ் சரியாயிடும். இது நல்லாயிருக்கும். இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். நான் பருப்பு ஊற வைக்கும் போது 2 கப் கடலை பருப்பு, 1 கப் துவரம்பருப்புன்ற போர்ஷனில் ஊற வச்சுருந்தேன். துவரம்பருப்பு போட்டு பண்ணுறது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஆறுனதும் தனித்தனியாக எடுத்து உதிர்த்து வச்சுக்கலாம். உதிர்த்து வச்சுட்டிங்கன்னா போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஒன்றுக்கு அதிகமாக உதிர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தாளிக்க தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஜாதி பத்திரி, ஜாதிக்காவுடைய பூ, அது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, இது எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறுந்ததும் தக்காளி, தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கினோம்னா நல்லா குழஞ்சி வதங்கிடும். தக்காளி போடும்போது நல்லா பழுத்த தக்காளியே போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளி டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா கூட வரும். தக்காளி நல்லா போட்டு வதங்கினதும் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா சாம்பாருக்கு, அந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கடலைப்பருப்புன்றதுனால நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றவங்க நல்லா தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம கூட குறைய போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் காரம் உப்பெல்லாம் தண்ணி கொதிக்கும் போதே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போவே நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கடலை மாவு நம்ம கரைச்சி போட்டோம்னா அந்த உப்பு அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அது திக்னஸும் கொஞ்சம் வரும். நாங்கள் தண்ணியாக சாப்பிடுவோன்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி போட்டுக்கிறேன் அதில். நான் இப்போ நல்லா இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா கடலை மாவு வேக வச்சது, அது நல்லா போட்டு கொதிக்க விடலாம். வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும், நல்லா ஒன்றா சேர்ந்து வர. அதனால் நல்லா போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க.
நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் சும்மாவே சாப்பிடுவோம். அந்த போக வர இந்த வேக வச்சு உதுத்து வச்சதை சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அது நல்லா வெந்து கொதித்து வரட்டும். அடுத்தது சைட் பை சைட் நம்ம பூரி மாவு எப்படி பிசையலான்னு பார்த்துடலாம். 3 டம்ளர் கோதுமை மாவில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ரவை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு மாவு டைட்டாக பிசையணும். ஊறணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம பிசைஞ்ச உடனேவும் போட்டு வைக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம். சூப்பரான புஸ்ஸுன்னு பூரி வரும். இந்த ரெசிபி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சூர்யா.